வெல்கம் டு ஷெரி மீடியா. நம்ம வந்து இப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா என்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஜூன் 8 வந்து என்னோட பர்த்டே. சரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட துடிலூர் சைடு இப்போ வந்து வெஸ்ட் சைடு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வர போகிறோம். எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. ஏதாவது ஒன்று யோசிச்சு நல்ல ட்ரெஸ்ஸாக தான் எடுக்கணும். வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் ட்ரெஸ் எடுக்கலாம். எவ்வளோ கலகலன்னு கூட்டமாக இருக்குது. நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு அவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்போ பாரு. அதுவும் அந்த மீன் கடைலாம் வந்து நம்ம ஒரு சாட்டர்டே நைட்டெல்லாம் வந்தோம். சாட்டர்டே இந்த டைமில் வந்தோம் அப்படின்னா இப்போ டைம் வந்து ஒரு எவ்வளோ பாருங்கள் 7:30 இந்த மாதிரி டைமில் வந்தோம் அப்படின்னா சாட்டர்டே டைமில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது ஒன்று பார்த்தேன், அதுக்கப்புறம் இது ஒன்று பார்த்தேன். இல்லை எதுன்னு சொல்லணும். அம்மா எடுத்து கொஞ்ச நேரம் கூட டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ ஒருத்தி மாறி மாறி எடுக்கிறாங்க. பழைய துணி மாதிரி இருக்கு. ஆமாம், இங்கே கட்டு நைட்டி மாதிரி இருக்கு. அஸ்பக்கு இந்த ட்ரெஸ் எடுக்க சொல்கிறான். அவன் தான் பே பண்ணுறான். அதனால் இந்த ட்ரெஸ்ஸு இன்னும் இது 3 போய் போட்டு பார்த்துட்டு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த கலருக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியுது. இந்த லைட்டிங்க்கும் இதுக்கும் இன்னும் சூப்பராக பக்காவாக தெரியுது. எடுக்கலாமா இல்லை இன்னும் இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ட்ரையல் பார்க்கலாம். எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று ட்ரையல் பண்ணேன். இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க எல்லோரும் இல்லை இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. நம்மளுக்கு பிடிச்சது நல்லா இல்லைன்னு சொன்ன நல்லா வேண்டான்னு சொல்லி. இது வந்து இது மாதிரி ஃபுல்லாக மேக்ஸியாக போடுறது. இது சூப்பராக இருக்குது. அது ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு வந்து இது ஒரு பிங்க்கும் இல்லாமல் ஆஃப் ஒயிட்டும் இல்லாமல் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் இதோ இந்த ஃப்ளோரெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் கோட்டட் மாதிரி இங்கே வந்து இப்படி ஒரு பேட்டர்ன், சைடில் வந்து ஃபுல்லாக ஃப்ளோரல். இதுவும் அழகாக இருக்குது. இது வந்து அஸ்பெக்ட் செலக்ட் பண்ணது. ஆனால் இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக. இது டைப் இப்படி தான், ஆனால் எனக்கு வந்து இது இந்த மாதிரி போட்டால் பிடிக்காது. அதனால் இது வேண்டாம், ரிஜெக்ட். இது எடுத்துக்கிறேம்மா. நல்லா இருக்கா முதல்ல? எனக்கு பிடிக்கலையா? ஸ்டிச் முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வரும்போது நல்லா மழை வருது. ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. நானும் நிறைய பிளான்லாம் பண்ணோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எங்களுக்கு சேலத்தில் ஒரு வேலை வந்துச்சு. அதனால நாங்கள் சேலத்துக்கு வந்துட்டோம். என்னோட பர்த்டேக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்ல, அதுவே வந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது. சரின்னு சொல்லி இப்போது அதுவும் இன்றைக்கி அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி ஒரு எதுவுமே செலிப்ரேட் பண்ணல, ட்ரெஸ்ஸாவது எடுப்போமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஏற்காடு போகலாம். சேலத்தில் தானே இருக்கோம். ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்காடு தான் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பயங்கர பசி. சரின்னு சொல்லி நாங்கள் வந்து பிரியாணி வாங்கினோம். இதோ ஓகேங்களா. இப்போ நாங்கள் பிரியாணியில் சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி காலையிலேருந்து வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் இப்போ ஆஃப்டர்நூன் எதுவுமே சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏற்காடு மலை. ஆனால் என்ன சாப்பிட விடாமல் குரங்கு தான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. நாங்கள் இந்த சைட் போனால் சேலம் வியூவே இல்லை. இங்கே பார்த்தா வெறும் குட்டிக்கு 2-3 வீடு மட்டும்தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறதுனால நார்மலாக கோத்தகிரி போகிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இனி போக குளிரும் இல்லை, வேர்க்க தான் செய்யுது. வியூ நல்லா இருக்கு. இதான் சேலம். சாரி தப்பாக நினச்சிட்டாங்க தெரியுது. சேலம் இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போக போக சில்னஸ் வருமானு தெரியல. ஆனால் இப்போதைக்கு சில்னஸ் இல்லை. இப்படி தான் நார்மலாக கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே இது வரைக்கும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து சேலம் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டி ஏற்காடு போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு ஏற போகிறோம். ஏறிட்டு இருக்கோம். நானும் இப்பதான் முதல் முறையா ஏற்காடு போறேன். நானே அஸ்மாவே போகலைன்னா நான் மட்டும் எப்படி போயிருப்பேன்? நீ என்னை விட்டுட்டு சின்ன பிள்ளையில போயிருந்தீங்கன்னா? நான்லாம் சின்ன பிள்ளைலாம் போனது கிடையாது. ஆமா போயிருக்காரா? அவரெல்லாம் அடிக்கடி போவார்ல, லோடு ஏற்றிட்டு போவாங்க. மேலே எல்லாம் நிறைய பில்டிங் கண்ணாடி ஏற்றி
கண்ணாடி லோடு இறக்குறதுக்கெல்லாம் போயிருப்பார், சொல்லுவார் எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய ஆஃபீஸு, ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்கூலுங்க, இதுகளுக்கெல்லாம் கண்ணாடி ஏற்றிட்டு வருவேன்னு அவர் தான் சொல்லுவார். ஆனால் நாங்கள் வந்ததில்லை, இப்போ தான் முதல் தடவை போகிறோம். மாமா கூட்டு போகிறேன்னு சொன்னவரை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போகிறோம். நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் பரவாயில்ல, பர்த்டே டைம் இது வரைக்கும் பர்த்டே அன்னைக்கு எங்கேயும் வெளியே போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வீட்டுக்குள்ளே இருப்போம், வீட்டுக்குள்ளே கிஃப்ட்டு செலிப்ரேஷன் அப்படின்னு போயிடும். பர்த்டே ஆமாம் பிரியாணி, பர்த்டே அன்னைக்கு இப்படி வெளியே வந்து அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏமா ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரல, காலையில ஸ்வீட் கூட சாப்பிடல, எந்திரிச்சோன்னே இட்லி உப்புமா சாப்பிட்டேன். லஞ்சுக்கு ஒரு கேவலமான பிரியாணி, நல்லாவே இல்லை ஃபுட். ஏன்னா இப்போ நாள் பரோட்டான்னு சாப்பிட்டு மண்டை கோளாறு ஆயிடுச்சு. சரி இப்போ பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டா அதுவும் நல்லா இல்லை. பார்க்கலாம் நைட் ஆச்சு நல்ல ஃபுட் சாப்பிட்றோமான்னு சொல்லிட்டு. போக போக வந்து நல்ல வியூ சூப்பரா இருக்கு. ஊர் வந்துருச்சு, ஏற்காடு வந்தாச்சு. வந்தாச்சு, நம்ம வந்து இப்ப ஏற்காடுக்குள்ள வந்துட்டோம். ரெசார்ட்மா ஏதோ இது பாருங்க, ஒரு ரெசார்ட், அது ரெசார்ட். அதுக்குள்ள எங்க அம்மா என்ட்ரன்ஸ். சரி எல்லாம் ஊருக்குள்ள வந்த மாதிரி தான், அவ்வளவுதான் வந்துட்டோம். வர வழி எல்லாம் வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நீட்டா தெரியுது மரம் எல்லாம். ஆமா, ஆனா கீழே சேலம் பார்த்தா அவ்வளோ வெயில் அடிக்குது. இங்க என்ன வெயில் அடிக்குது? இங்க வெயில் அடிக்குது, ஆனா வெயில் தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஊரு. ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஊட்டியோட என்னமோ இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க போய் என்ன குடிப்ப? அங்க போய் நான் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்து எனக்கு ஹார்லிக்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா உடம்புல ரொம்ப ஒல்லியா இருக்கு இந்த புள்ள, ஊட்டச்சத்து கம்மி. ஆமா, அதனால ஹார்லிக்ஸ் குடுத்து கொஞ்சம் உடம்பு ஏத்தலான்னு. நீ இப்படி சொன்னேன்னா அப்புறம் எல்லாரும் உன்னை சொல்லுவாங்க, ஏங்க வளர பிள்ளை இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோடனே எரும மாடு, நம்ம எரும மாடு இல்லடி, அது பசு மாடு, கருப்பு கலர்ல இருந்தா அது எரும மாடு. நாங்களும் எங்கடா ஒரே சவுண்டா இருக்கேன்னு சொல்லி பார்த்தா இவன் ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கான். வியூலாம் சூப்பரா இருக்கு பாருங்க. அஸ்பெக்ட் சொல்றான் இதை விட நல்ல வியூ வந்து ஊட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு ஊட்டி பெருசுன்னா சேலத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்காடு பெருசு. அதே மாதிரி தேனியில இருக்கிறவங்களுக்கு தேக்கடி பெருசு, மேகமலை பெருசு. அதுக்கப்புறம் கொடைக்கானல், திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு கொடைக்கானல் பெருசு. கருத்தா பேசுது, என்ன கருத்தா பேசுது? ஆமா. ஸோ இந்த மாதிரி என்ன அவங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நாங்கள் வந்து அப்படியே சும்மா இறங்கினோம், வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி லேக் வியூ பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கு, இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி போட்டில் போகலாமா? போறியா? வாங்க போவோம். அம்மாவுக்கு போட்டில் போகிறதுனா பயம். நம்மளே ஓட்டுற போட்ல எல்லாம் நான் வரமாட்டேன் போ. இவங்க மிதிக்க முடியலன்னு நான் கீழே விழுகிறேன். இவங்களை நம்பி வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கு, பூ தண்ணி எல்லாம். லைட்டா வெயில் இருக்கு. நல்லா இருக்கா? நாங்க வந்து ஏற்காடு ஏறி வந்து ஒரு கடையில டீ குடிச்சிட்டோமா. இப்போ டீ குடிச்சிட்டு நின்றுட்டோமா. அப்போ சிவானா வந்து எனக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கி கொடுத்தாங்க. சிவானா சொல்லி சிவானனோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் வந்து எனக்கு கேக் வாங்கி வந்து கொடுத்தாரு. நம்ம போய் காட்டுக்குள்ள வச்சு வெட்டலாம். இதோ தி பேக்கரி ஏற்காடு. அஸ்பக்கும் சின்னும் போய் கார் எடுக்க போயிருக்காங்க. இது ஒரு ரவுண்டா வந்து மெயின் ஜங்ஷன். நேரா போனா பஸ் ஸ்டாண்ட். இங்க அங்க மலையில இருந்து ஏறி இங்க வந்தோம் அப்படின்னா இந்த சுத்தி தான் எங்கேயாவது நீங்க திரும்பணும்னா திரும்பி போகலாம். சேர்வராயன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இடம். அந்த அங்க போட்டுருக்கா 6 கிலோமீட்டர். சேர்வராயன் திருக்கோவில் நாங்க போட்டிருக்கா. அங்க தான் போறோம். ஏன்னா பஸ் ஸ்டாப்ல தான் நீங்க பேசிட்டு இருந்தோமா. நல்ல வேளை கார் இங்க விடல. ஆமா, பாத்தீங்களா இதுதான். இது ரெண்டுமே வந்து குட்டி பஸ்ஸாக தான் இருக்குது. இது ரெண்டுமே இது சேலம் டு ஏற்காடு. ஸோ அங்கே இருக்கிற பஸ்ஸு. ஓ இதெல்லாம் குட்டி குட்டி கிராமத்துக்கு போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஒரு கூட்டமாக இருக்குது. ஐ மீன் பஸ்ஸுக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க, கூட்டம் நெரிசல். அதுக்கப்புறம் இதுவும் சேலம் டு ஏற்காடு தான் போல். இந்த வழியா போனா பெங்களூருக்கும் போகலாமா, மேலே போட்டிருக்கு. பெங்களூர் போகலாம், அப்புறம் சேர்வராயன் கோயிலுக்கு போகலாம், கரடியூர் காட்சிமுனைன்னு போட்டிருக்கு. அந்த பக்கம் நிறைய ஊர். இங்கே பாருங்க, ஒரு பஸ்ஸில் ஏறுறதுக்கே முடியல. அப்போ இந்த பஸ் போகாது போல அந்த ஊருக்கு. ஆமாம், எல்லாம் லிமிட்டட் தான்.
இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சேர்வராயன் வியூ பாயிண்ட். இங்கே வந்தோடனே அப்படியே சில்லுன்னு இருக்கு கிளைமேட். சாணியில் இப்படி இத்தனை நாள் சேலத்தில் வந்து வெயில்னு சுற்றி இப்போ இங்கே வந்து சில் கிளைமேட் வந்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு, கூலிங்காக கிளைமேட்டு ஜம்முன்னு. நல்லா இருக்கு. அங்கே மேலே மட்டும் மேகம் சூப்பராக இருக்கு. ஐயோ சில்லு தெரியல. சில்லுன்னு காற்று, சில்லுன்னு கிளைமேட். அங்கெல்லாம் வந்து நல்ல மழை இறங்கிருச்சு பாருங்க. ஆனால் எனக்கு வெயில் அடிக்குதா, ஆனால் அங்கே மழை இறங்கிருக்கு. சூப்பராக அப்படியே சில்லுன்னு இருக்கு காத்து. சூப்பராக இருக்குல்ல. வெயிலே அப்படி சுகம். வெயில் அடிக்குது ஆனால் சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. எப்படி இப்போ வந்து நான் இங்கே இந்த மாதிரி ஒரு வியூவில் வச்சு நான் இப்போ கேக் வெட்ட போகிறேனே. உங்க ஃப்ரெண்ட் சூப்பரா கேக் வாங்கிருக்காங்க. சைக்கோ ஹேப்பி பர்த்டே அஸ்மா ஷெரின் கையில புடிச்சிடாப்பா அவன் கையில. சரி ஓகே சரி இல்லடா போடா. போன் அடிக்குது. ஹேப்பி பர்த்டே மட்டும். பர்த்டே யாருமே இந்தாமா. ஹேப்பி பர்த்டே அஸ்மா. சின்னக்கு அது வேணாம். இங்கே அந்த நாய்க்குட்டி அதெல்லாம் போடாதீங்க. நாய்க்கு ஏன் கொடுக்கூடாது. என்னங்கண்ணா நல்லா இருக்கு. புள்ளத்தாச்சி காரி, புள்ள குட்டி காரி. இங்க வந்து ஒரு நாய் ரொம்ப நேரமா புள்ளத்தாச்சி பொம்பளை இருந்தா அவளுக்கு வந்து இந்த கேக் நம்ம மண்ணு படாம புல்லுல வச்சிடலாம். ஏன்னா இவன் எப்ப சாப்பிட்டு முடிப்பான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம கவர்லாம் எடுத்துட்டு போகணும்ல, அதனால நல்ல புல்லா பார்த்து வச்சுட்டோம் நாங்க அங்க. இப்ப இதை நம்ம வெட்டி சாப்பிடலாம். சின்னக்குலாம் வெட்டி கூட அங்க இருந்து வந்து கேக்கு கட்டி ஒரு நாய்க்குட்டி பிறந்த நாள் இங்க கொண்டாடணும்னு விதி பத்தியா. ஏன்னா உளுந்தூர்பேட்டையில செஞ்ச பிரியாணி என்னது நாகூர்ல செஞ்ச ஏன்னா கார்ல லைட் இருந்துட்டு இருக்கு பாருங்க. நடக்கிறதெல்லாம் ஏட்டி கூட்டிய கவரத்துக்கு இது அட்டையை போய் தூக்கி கீழே போட்டாங்க. அப்புறமா இதை இப்போ என்ன பண்ண வேற வழியில கையில அவன் அதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு சாப்பிட்டு போறதுதான். வியூலாம் நல்லா சூப்பரா இருக்கு. கிளைமேட்டும் பார்த்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஏற்காடோட பஸ் ஸ்டாப். ஏற்காடு பஸ் ஸ்டாப் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த சென்ஸ் சன்செட்டோட சூப்பரா இருக்கு. இது வந்து இன்னொரு பஸ் ஸ்டாப். இப்போ ஏற்காடுல வந்து மொத்தம் 4 வழி சம்திங் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஏறும்போது சேலம் வழியாக ஏறணும். இப்போ இறங்கும் போது வந்து அயோத்தியப்பட்டினம் அந்த வழியாக வந்து நாங்கள் இறங்குறோம். சூப்பராக இருக்குது. இந்த சைடு வியூவெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கிளைமேட்டும் வந்து சில்லாக இருக்குது. சேலம் வழியாக ஏறும்போது கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கேயும் வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அங்கெல்லாம் ரெசார்ட்டாக இருக்க மாட்டேங்குதுன்னா கொச்சியில் நம்ம அங்கே இருந்து தானே வந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான வியூ, அழகாக இருக்குது. இங்கே இருங்க பின்னாடி சுற்றி டா. இது எந்த இடமா? இது வந்து அயோத்தியப்பட்டினம். அயோத்தியப்பட்டினம் போகிற ரோடு. இந்த ஊர் வந்து குப்பனூருக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ குப்பனூர் போகுது. மேலே இருந்து நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். சேலத்துலேருந்து ஏன்னா அப்போ சொன்ன மாதிரி சேலத்துலேருந்து ஏறணும் சேலம் வழியாக. இப்போ அயோத்தியப்பட்டினம் வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். சுற்றி காட்டு ஒரு என்னமோ அந்த வண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம இந்த ஏரியால நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி. ஆமா எதுவுமே இல்லை. இங்க மலையில காடு த்ரில்லர் மூவில பாருங்க தெரியுதா? நிஜமா அப்படிதான் இருக்கு. பாத்தீங்களா? இங்க பாருங்க எப்படி அங்கங்க அப்படியே வீடுங்க அப்படி காட்டுக்குள்ள அப்படியே வீடுங்களா இருக்கு. அங்க பாருங்க தான் அதுக்கும் மேல தான் அங்கேயும் ஒரு 10 வீடு இருக்கு.
அருமையா இருக்கு இந்த வியூ. உங்களுக்கு போன் எப்படி தெரியுதுன்னு தெரியல, எடிட் பண்ணி எல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா தெரியும். அதனால அவ்வளவு அருமையா இருக்கு இந்த காட்டுல. அந்த மரங்களோட கலரே பாத்தீங்கன்னா நல்ல டார்க்கா லைட்டா அப்படியே ஒயிட்டா இந்த மாதிரி எல்லாம் அப்படியே விதவிதமான கலர்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அருமையா இருக்குது. சூப்பர் வியூ இதெல்லாம். அங்க கொஞ்சம் வீடு இருக்கு, இங்க கொஞ்சம் வீடு இருக்கு. அந்த வியூ சூப்பரா தெரியுது பாருமா. ஐயோ கீழே இந்த ரோட்ல தான் நம்ம போவோம் போல. இல்ல இது ஏதோ பிரைவேட். அந்த ஊருக்கு போற ரோடுன்னு நினைக்கிறேன். நேர்ல அவ்வளவு இருட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம். இந்த சைடு நீட்டா மரம் இருக்கு, இந்த சைடு மரம் இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க பாரு த்ரில்லிங்கா இருக்கு அஸ்மா. சமத்துக்கிறதுங்க தான்டா இருக்கு. ஏன்டா அவசகுணமா பேசுறீங்க எல்லாரும்? சொல்லாதல. இது வந்து அப்படியே அடர்ந்த காடு. அடர்ந்த காட்டுல நாங்க மட்டும் போறோம். முன்னாடி வண்டியில பின்னாடி வண்டியில ரொம்ப நேரமா இப்படியே தான் நாங்க போயிட்டு இருக்கோம். சுத்திமா இது என்ன மரமா? சவுக்கா? யூகலிப்டஸ் மரம். இது எல்லாமே அது மேல வந்து நிறைய மிளகு படர விட்டுருக்காங்க. வண்டி போகலன்னு சொன்னா இப்பதான் ஒரு கார் வருது. பாவம் புது கார். போச்சு. கிட்டவே பாருங்க எப்படி மரமா இருக்குன்னு. இது வந்து அப்படியே அடர்ந்த காடு. அந்த வண்டு சவுண்ட் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா பக்கத்துல யூகலிப்டஸ் மரத்துல வந்து நல்லா மிளகையும் வந்து கொடி போட்டிருக்காங்க. என்னன்னா எங்க இதுல வந்து இருக்கு, அதை ரெஸ்கியூ பண்றாங்க எங்க வீட்டுல. அதை கார் நிறுத்திட்டு ரெஸ்கியூ பண்ணா என்னன்னா அவ்வளவுதான். சிவான் அந்த ரெஸ்கியூ பண்ணி கீழே பலாப்பழம்லாம் இருக்கு. கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு இறங்குறப்ப ஒரு முனியப்பன் கோவில்.